ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பேட்டர்ன் பார்க்க போறோம். பேட்டர்னா ஒன்றுமே இல்லைங்க, ஒரு பாயிண்டோ இல்லை ஒரு லைனோ இல்லை ஒரு ஹோலோ இருக்குன்னா அது வந்து மல்டிபிள் வேவ்ஸை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது தான் வந்து பேட்டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் டிராயிங் வச்சு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஹோல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஹோல் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நான் அந்த ஹோல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஹோல் கிரியேட் பண்ணக்கப்புறம் இந்த ஹோலை வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஆப்ஷன் காட்டுதா. ஸோ நீங்கள் இங்கேயும் பேட்டர்ன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் போயிட்டு பேட்டர்ன் ஜாமெட்ரி பேட்டர்ன் ரெண்டுமே சேமாக தாங்க இருக்கும். ஸோ பேட்டர்ன் போயிடும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டைமென்ஷன் பேட்டர்ன். ஸோ பேர்லேயே இருக்குதா டைமென்ஷன். ஒவ்வொரு டைமென்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதாவது டைமென்ஷன் சூஸ் பண்ணிடுவோம். ஸோ டைமென்ஷன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் சூஸ் பண்ணுறேன். இப்போ 47.25 இருக்கா, நான் என்ன பண்ணுறேன்னா 55 கொடுத்து என்டர் கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஹோல் வந்து இருக்கா. ஸோ நான் வந்து கிளிக் பண்ணேன்னா இதான் வந்து டைமென்ஷன் பேட்டர்ன். இது எந்த டைமென்ஷன் வேணுமோ அந்த டைமென்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு அதை நம்ம பேட்டர்ன் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ ஹோலை கிளிக் பண்ணிக்கிறேன், பேட்டர்ன் போகிறேன். நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன் பேட்டர்ன். ஸோ டைரக்ஷன் போது நமக்கு தெரியும் இப்போ டைமென்ஷன்ஸ் கொடுப்போம். இப்போ டைரக்ஷன் கொடுக்கணும். இப்போ டைரக்ஷன்னா நான் இந்த டைரக்ஷன் கொடுக்குறேன்னா இந்த டைரக்ஷனில் இது வந்து பேட்டர்ன் ஆகும். ஓகேவா. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இங்கே 5 வேணும் 5 கொடுத்துக்கலாம். இதை வந்து பேட்டர்னோட ஸ்பேஸ் ஆர் டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் எவ்வளோ, அதாவது இந்த ஹோல்ல இருந்து இந்த ஹோல் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம கொடுக்கறது போதும். 40 இருக்கா. ஸோ இப்போ எனக்கு இங்க மட்டும் பத்தாது, இப்போ இந்த சைடு வேணும்னா நீங்க இப்போ ஆட் ஆனதா இருந்துச்சுங்களா, நீங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ அடுத்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இப்போ இருக்கா. ஸோ இங்க எனக்கு எவ்வளோ வேணும் நம்பர் ஆஃப் அப்படின்னா ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல ஸோ நம்ம கிளிக் கொடுத்தா பேட்டர்ன். இதான் வந்து டைரக்ஷன் பேட்டர்ன். ஸோ பேட்டர்ல நெக்ஸ்ட் ஆக்சிஸ் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஃபில் பேட்டர்ன் பார்ப்போம். ஸோ ஃபில் பேட்டர்ன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், நார்மலாக ஒரு எக்ஸ்ட்ரூட்ஸா ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்கும். அந்த ஸ்கெட்சை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். அவனது ஒரு ஸ்கெட்ச் வரைக்கும். ஃபில்னா ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஸ்கெட்ச் இருக்குன்னா அந்த ஸ்கெட்ச்குள்ள பேட்டர்ன் ஆகும். அதாவது நம்ம வரைகிற ரெஃபரன்ஸ் ஸ்கெட்ச்குள்ள பேட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ரெக்டாங்கிள் நான் இங்கே வரையறேன்னா எனக்கு இந்த ரெக்டாங்கிள்குள்ள மட்டும்தான் வந்து அது வந்து பேட்டர்ன் ஆகும், வெளியே தான் போகாது. அதான் வந்து ஃபில் பேட்டர்ன். என்ன பண்ணுங்க, ஒரு ஹோல் வந்து அந்த ஹோல் கிரியேட் ஆயிருக்கா. டிஸ்டன்ஸ் வந்து சரி பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம்னா இந்த ஹோலை கிளிக் பண்ணி இங்கேயும் பேட்டர்ன் இருக்கு, ஆர்எல்ஸ் இங்கேயும் இருக்கு. இந்த ஜாமெட்ரி பேட்டர்ன் ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ போயிட்டு ஃபில் பேட்டர்ன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபில் பேட்டர்ன் கிளிக் பண்ணா ரெஃபரன்ஸ் கேட்குதா. ஸோ நம்ம எங்க வரைச்சோம், ஸோ இதெல்லாம் வரைஞ்சோம். நான் ரெஃபரன்ஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வந்து ஆக ஆரம்பிச்சோம். ஸோ இதுல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்க பேட்டர்ன் வந்து வெளியில இருக்காங்க. இப்போ நான் வந்து 35 இருக்கு, நான் 50 கொடுக்கணும்னா பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஸ்பேஸ். ஸோ இங்க வந்து நம்ம பேட்டர்ன் வந்து ஆங்கிள் நம்ம கொடுத்துக்கலாம். 45 டிகிரியில் வேணும்னா 45 டிகிரியில் நம்ம ஆங்கிளோ நம்ம கொடுத்துக்கலாம். ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி பேட்டர்ன் வந்து கொடுத்தா 45 டிகிரிக்கு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதான் வந்து ஃபில் பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து கர்வ் பேட்டர்ன் வரும். ஸோ கர்வ் பேட்டர்னுக்கு நான் என்ன பண்ணிக்கணும்னா கர்வ் இருக்குதா, கர்வ் மாதிரியே
நான் இந்த ஸ்ப்ளைன் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். அந்த ஸ்கெட்சுக்கு மேலேயே வரதுனால வரல. ஸோ அந்த ஸ்கெட்சை டைரக்ட் புதுசாகவே. ஸோ நீங்கள் எப்போ ஒரு க்ரோவ் பேட்டர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா பேட்டர்னுக்கு முன்னாடியே ஒரு ஸ்கெட்செல்லாம் நம்ம வரைஞ்சி வச்சுக்கணும். அப்போ மட்டும்தான் நமக்கு வந்து கிளிக் ஆகும். ஆர்எல்ஸ் நமக்கு வந்து கிளிக் ஆகாது. அந்த பேட்டர்னை வந்து செலக்ட் பண்ண முடியாது நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து நான் வரைஞ்சிருக்க ஷேப்லேயே எனக்கு வந்து பேட்டர்ன் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஹோல் போடுறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டோம். ஸோ இந்த கர்வ் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நீங்கள் வந்து ஹோல் வந்து வர மாதிரி வச்சுங்க. ஆர்எல்ஸ் இந்த ஒரு ஹோல் போட்டிங்கன்னா அதை வந்து அந்த கர்வ் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னு சொல்றாங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் நம்ம வந்து இந்த கர்வ் வந்து பேட்டர்ன் வந்து இங்கே வேணாலும் வச்சு நம்ம வந்து பேட்டர்ன் பண்ண முடியும். இந்த கர்வ் வச்சுக்கோங்க. இந்த கர்வ் வந்து இங்கேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகி இப்போ போடுவான்னு போடலாம். இந்த ஹோல் வந்து வேற எந்த இடத்துல வேணாலும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருக்குன்னா கரெக்டா இந்த ஃப்ளோ ஸ்கெட்ச்க்கு ஏற்ற மாதிரியே வந்து ஃப்ளோ ஆகி வரும். ஆர்எல்ஸ் என்னன்னா ஸ்கெட்ச் வந்து ஸ்கெட்ச்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோ ஆகாமல் கொஞ்சம் தள்ளி போகணும். அவ்வளோதான். மற்றபடி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ ஹோலை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பேட்டர்னை கிளிக் பண்ணிட்டு ஸோ கர்வ் இருக்குல்ல, கர்வ் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இது ரெஃபரன்ஸ் கிளிக் இந்த கர்வ் நான் செலக்ட் பண்ணேன். ஸோ இதுதான் நான் சொன்னேன். நான் இங்க ஹோல் இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி நான் கொடுத்த மாதிரியே இந்த கர்வ் வந்து கிரியேட் ஆகி வந்திருக்கேன். ஸோ இதுதான் இது வந்து இங்க வந்து நம்ம ஸ்பேஸ் வந்து இது பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நான் இங்க ஹோல் இருந்துச்சுன்னா இங்க எனக்கு வரும். ஆனா வந்து நான் போட்டிருந்த கரெக்டா இந்த ரெக்டர் ஷேப்ஸ் மாதிரி வராது. கொஞ்சம் தள்ளி டிஃபர் ஆகும். அவ்வளவு. ஸோ இதான் வந்து கர்வ் பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் பேட்டர்ன் ஒன்று இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கர்வ் வருமா அதுக்கு பதிலாக சம்வாட் நான் வந்து பாயிண்ட் வைக்கிறேன். எவ்வளோ ரெக்வயர்ட் வேணுமோ சும்மா நார்மலாக நான் கிரியேட் பண்ணி ஸோ இப்போ வந்து பாயிண்ட் வச்சுக்கிறேன். எங்கே வேணுமோ சும்மா ரஃபாக நாலு பாயிண்ட் வச்சுட்டேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் வந்து ஹோல் கமாண்ட் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த ஹோல் வந்து ரஃபாக பண்ணிட்டு எனக்கு ஹோல் கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஹோல் கமாண்ட் கிளிக் பண்ணி பேட்டர்னுக்குள்ளே போகிறேன். பேட்டர்ல வந்து பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி. ஸோ ஏதாச்சும் பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ண எடுத்துட்டு போனீங்கனாலே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ எந்த பாயிண்ட் வேணாலும் செலக்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுறது வந்து பாயிண்ட் இருக்கும். ஸோ கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக பேட்டர்ன். இதான் வந்து பாயிண்ட் பேட்டர்ன். ஃபைனலாக வந்து ஆக்சிஸ் பேட்டர்ன் பார்க்கணும். ஸோ ஆக்சிஸ் பேட்டர்ன் பார்க்கறதுக்கு நம்ம ஸ்கெட்சே டெலிட் பண்ணுவோம். புது ஸ்கெட்ச் நான் வரைச்சிக்கிறேன். லைன் செலக்ட் பண்ணி ஸோ ஆக்சிஸ் பேட்டர்னாலே நமக்கு தெரியுங்க, ஆக்சிஸை வச்சு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ப்ரொஃபைல் வரைஞ்சிட்டேன், நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். அதை பண்ணுறேன்னா சர்ஃபேஸை கிளிக் பண்ணி ஒரு ஹோல் ஒன்று நான் போட்டுக்கிறேன்.
ஸோ ஹோல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இங்கே ஹோலை கிளிக் பண்ணிட்டு பேட்டர்ன் இல்லை ஆக்சிஸ் பேட்டர்ன். ஸோ ஆக்சிஸ் பேட்டர்ன் சூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆக்சிஸ் சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த சென்டர் ஆக்சிஸ் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ சென்டர் ஆக்சிஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ ஹோல் வேணும் 7, 8 எவ்வளோ வேணாலும் வச்சுக்கணும். எவ்வளோ ஆங்கிள் வேணும் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இருக்கா வந்து 360 divided by 8. ஸோ 45. ஸோ 45 டிகிரி. உங்களுக்கு 45 ஏன்னா 45 வச்சுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ ஆங்கிள் ரெக்வயர்ட் ஆங்கிள் வேணுமோ 35 ஆகும் 60 எவ்வளோ ஆங்கிள் வேணுமோ அதை வந்து நம்ம 360 டிகிரி டிவைட் பண்ணி எவ்வளோ வருதோ அதை நம்ம வச்சுக்கணும். வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டர்ன் ஆகும். இதான் வந்து ஆக்சிஸ் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.